மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் இப்ப ராதா செல்வி வர சொன்னாலு? சோப்பு துண்டா கிழட்டு தாயலி 75 வயசாச்சு. நீ ராதா செல்வியை பார்க்கணும், ராதா செல்வியை பார்க்கணும், கற்பழிக்க போற மாதிரி உன் தலையெழுத்து சுடுகாடு போற வரையும் பார்த்துக்கிட்டு தான் தெரியணும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசி சமூகராஜா தான். மாசம் 30 நாள் கரகாட்ட ஆடு. அண்ணே கரகாட்ட ஆடு சொல்லுங்கண்ணே. கரகாட்ட ஆடுமா ஊருக்கு கஷ்டமாவா இருக்கு. ஆடே ராதாச்சேரி கரகாட்ட ஜோரா கை தட்டுங்கண்ணே. ஆடு தெளிச்சு விட்டுருங்கிறியா? தெளிச்சு தான் அடிக்கும். உன் வாயை மூடிய நாடத்துக்கிட்டு வந்து என்ன பேசிக்கிட்டு கிடக்குற? தெளிச்சு கொடுத்து தான் அடிக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குழந்தனார? என்ன லெட்ரு உன் துருத்திய மொழிட்டு வாசிடா முதல்ல. இப்படி எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதி அனுப்பிச்சுட்டியன்னா நீயும் ராமதாசும் பொம்பளை வேஷம் போட்டு தெரிய வேண்டியதுதான். ஞாபகத்தில் வச்சுக்க. அதனால் இங்கே அமைந்து கொண்டிருக்கும் தரைக்குடி கிராமத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் இப்போ ராதா செல்வி வர சொன்னாலு? சோப்பு துண்டா கிழட்டு தாயலி 75 வயசாச்சு. நீ ராதா செல்வியை பார்க்கணும், ராதா செல்வியை பார்க்கணும், கற்பழிக்க போற மாதிரி உன் தலையெழுத்து சுடுகாடு போற வரையும் பார்த்துக்கிட்டு தான் தெரியணும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசி சமூகராஜா தான். மாசம் 30 நாள் நாடகம், விதவிதமான சாப்பாடு, 5000 ரூபாய் சம்பளம். இப்பதான் எனக்கு ரொம்ப தெரியுது. என்னங்க மாமா வயசான பத்திட்டு வாசிடா முதல்ல. வயசாயிருச்சு உன்னை போட்டு அடிக்கிறாங்க முதல்ல. இதுல வயசானாலும் சுவாரஸ்யம் அதிகமா இருக்குல்ல, அதை பாடுற. ஆமா அழகு இல்லைன்னா என்ன சொலகு இருக்குல்ல, அதை பாருங்க. அப்புறம் ராமதாஸ் மாமா நாடக அமைப்பாளருமான செய்யாத மங்களத்தை சேர்ந்த எல்லாரும் செய்யா மங்களம் சொல்லுவாங்க. நான் தான செய்யாத மங்களம் அப்படின்னு சொல்லனா என்ன காரணம்? நாளைக்கு வரேன்டா வாங்க. ஐட்டமே வேஸ்ட் தான். தொண்டை மட்டும் தான் ஒன்ன போட்டுக்கிட்டு ஓ வாய் ரொம்ப திறக்காத. வாங்கப்பா. இங்கே டான்ஸ் காமிக்காக நடிக்கும் ஆடல் கலையரசி புதுவையை சேர்ந்த RS ராதா செல்வி அவர்களுக்கு மரவள சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நான் போன வருஷம் பன்னாரசி பட்டு போடுறேன், நீயே 10 நூறு துட்டா போடுறீங்க. சரி, எனக்கு பொன்னாடை அணித்த கிராமத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாக, ஆமாம் எங்கள் நாடக கலைஞருக்கு சார்பாக, என் அன்பு கணவர் ராமதாஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆரம்பிச்சோமா? ஓகே. அப்துல் நாசர் ஆடியோ மைக் செட்னா அப்படி தான் இருக்கும். அடுத்த மாதம் எனக்கு 45வது திருமணம். அப்புறம் மிச்ச ஆளுகள் அப்புறம் என்ன கொண்டுட்டியா? எத்தனை பேர்? உனக்கே 40 கல்யாணம் ஆகும்போது எனக்கு ஒரு 5 கல்யாணம் எக்ஸ்ட்ரா. சரி விடு, குத்துது கொடையுதும்ப. அதனால ஆரம்பிச்சிடுமா? என் அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை.
நீ அத்தி எத்தனாவது படிக்கிற? 10வது பரிச்சை புழு புழுன்னு எழுதுவேன். என்ன வயசு சூப்பரா இருக்குங்கிறான் பாரு. பிஞ்சிலையே பழுக்கிறது இதெல்லாம். அம்புட்டும் பெயிண்டிங்கடா. இல்லை உலகம் தெரியாம ஏமாந்து போறியடா. முதலாட்ட பெட்டிக்காரங்களுக்கு, இரண்டாவது ஆட்ட மிருதாக்காரங்களுக்கு, மூன்றாவது ஆட்ட ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, நான்காவது ஆட்ட தாளக்காருக்கு நிக்கிறான் பாரு. எனக்கு பேரு கூலுச்சாமி எடுத்துப்புட்டு கூவை எடுத்துப்புட்டு என்னடா போடணும்? லூசு சாமியாடா? சரி சரி, ஓகே ஓகே. ஆமா ஆமா, அதனால போட்டியிட ஆரம்பிச்சாச்சு. ஒண்ணு நான் ஜெயிக்கணும், தரக்குடியில நான் தான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சுட்டேனா செய்யாமங்கல ராமதாஸுக்கு பொண்டாட்டின்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். மதினி ஒரு சின்ன டவுட். என்னங்க மாமா? அவர் எத்தனாவது புருஷன்? 45வது புருஷன். 40 பேர் என்ன 44 பேர் என்ன செத்துட்டாங்க. நீ மாட்டிடாத, இழுத்துக்கிட்டு செத்துருவேன். இப்படி சொன்ன பிறகு ஆமா, நான் தோத்துட்டேனா உனக்கு வப்பாட்டின்னு நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். சரி, அப்பண்டா அவருக்கு நீ 50வது வப்பாட்டி. யார் பா உன் தம்பி? அப்ப அந்த உட்கார்ந்திருக்காளு. ஆமா, இந்த மண்டை ஒரே மாதிரியா இருக்கடா சாமி. ஆத்தி இவர்தான் கோடீஸ்வரரா? கோடீஸ்வரர் இவர் தானே. எங்க வேணாலும் ஏறிக்கிட்டு வந்துடுறானப்பா மனுஷன். அவர் பெரிய ராமதாஸ், அவர் சின்ன ராமதாஸ். சொத்து எம்பிட்டு வச்சிருக்கப்பா? பாடுறேன் உங்களுக்கு வந்து எல்லா பாட்டுமே பாடுவேன். சரியா? என்ன பாட்டு? ரூப்பு தரேன் ரூப்பு அது வேண்டாமா? அந்த பாட்டு வேண்டாமா? அதனால நான் பாட பாட நீங்களாம் என்ன பண்ணணும்? கையடிக்கணும். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க மதினி. நான் பாட பாட அவங்கெல்லாம் கை 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 தட்டணும் சொன்னேன். அப்படி சொல்லுங்க. டக்குன்னு பேச்ச கேட்காதடா கேட்காதடா. உங்க பேச்ச தான் ராமதாஸ கெடுத்தது அங்கதான்டா. அப்படியா? எக்கோ ஏத்துங்க கடல். ஆமா, அப்துல் நாசர் அண்ணன் ஏத்துங்கண்ணே. பொம்பளையா பிறந்ததே பாவம். உண்மைக்குமே ஆம்பளையா பிறந்தோம்னா ஒரு வேட்டி ஒரு துண்டு சட்டை இல்லாம கூட ரோட்ல தெரியணும். இந்த பொம்பளையா பிறந்தோம்னா பாவடையை கட்டி ட்ரௌசரை மாட்டி அது உள்ள உன்னை மாட்டி கொண்டைய வச்சு ஏன் மாற்ற சும்மா 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 வந்தா நீ ஓஜில மங்களம் பாட்டிட்டு போறதுக்கு முண்டை வெட்டியா வாஜி முண்டை. கடலை கொள்ள ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்திலே கடலை குள்ள ஓரத்திலே கடலை குள்ள ஓரத்திலே அந்த காரப்புறா காரப்புறா மிஸ்டர் ராமதாஸ் அவர்களே, உங்களுடைய நாடகம் என்னன்னா லிமிட்டோட நிப்பாட்டிக்கணும். சரியா? நான் அப்படின்னு தான் சொன்னேன். நீ எனக்கு கொட்டை எகிரி செய்யாமங்கல ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் எடிக்கிட்டு தான் கிடக்கணும். அது மருந்து போட்டு விடு. மணியின் ஓசையை நான் கேட்டேன். மணி கலன்ற முதல்ல சோழ கொல்லபுரத்தில் சோழ கொல்லபுரத்தில் தரக்குடி சோழ கொல்லபுரத்தில் சோழ குலவரத்திலே சோழ குலவரத்திலே தரக்குடி சோழ குலவரத்திலே அந்த ஜோடி புறா அந்த சோடி புறா ஓடி போக ஐயா சோறுதையா எம் மனசு எம் மனசு எம் மனசு அடி சோடி புறா ஓடி போக சோறுதடி எம் மனசு எம் மனசு தரணானே 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 ஊத்துக்கு மாமா ஒரு ரவுண்டு
மிருதங்க விதுவா கலைச்சூழல் கலைமாமன் என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும் அருமம் என்ன தக்கதிமி 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 தக்கதிமிதா தக்கதிமி 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 தக்கதக்கதா தாம் தாம் தோம் தோம் தாம் தாம் தோம் தோம் தரிகிட்ட 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 தை 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 புல்லு 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 இப்படிமா வாசிப்பாங்க கிளு 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 உன்னை போட்டு கை முட்டி கை முட்டி கை முட்டி கை கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் தொங்கு தத்த தொங்கு தத்த தொங்கு தத்த புளி சமைட்டு வாங்கி. புல்லு 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 சொட்ட ராமதாஸ் ஒன்னையும் கோடீஸ்வரனையும் போட்டு புழுக்கு புருட்டு கிண்ணத்தத்த 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 வந்து நக்கு வந்து நக்கு வந்து நக்கு வந்து கிண்ணத்தத்த 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 கிடுமுட்டு 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 கிடுவா நீ நக்க நீ நக்க நீ நக்க நீ நான் நக்க நான் அவனை கூப்பிட்டுக்க. நாக்கு போட்டு நாக்கு போட்டு நாக்கு போட்டு நாக்கு போட்டு தத்திங்கிண்ண 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 ஒன்ன போட்டு கோடீஸ்வரனையும் போட்டு புடுக்கு ஆடா வாத்தாலங்க தாக்கிற தருகிறதோ கேட்கிற தருகிறதோ தரக்குடி மேடையில ஏகாதி ஜெயராஜ புதுக்கோட்டை ராதா செல்வி ஓ இப்படி எப்படி வாசிப்பாங்க நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா நலந்தானா பாப்பா நலந்தானா உனக்கு உடலும் உள்ளமும் நலந்தானா மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி நவரச நாயகன் சகலகலா வல்லவென்று போற்றக்கூடிய குறுகிய காலத்துல வந்து தனக்குன்னு இடம் எடுத்துக் கொண்டிருக்கும் ஆமா அரசர் குலத்தை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் நான் பாடக்கூடிய சாங்க இதயம் இதயம் இணைகின்றது இது ஒரு தொடர் கவிதை இனியும் இனியும் தொடர்கின்றது தினம் தினம் ஒரு கவிதை என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தையிலே உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன் என்னோடு நீயாக உன்னோடு நானாகவோ பிரியமானவனே ஓ சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ இதை நீங்க டப்பா அடிக்கணும் அடிப்பீங்களா 10 ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்தை சிறுக்கு துணி பக்குவமா எடுத்துதாரே பக்கத்துல பாட்டி 10 ரூபாய் அளவுக்கு துணி சம்பவங்களோட சம்பவராஜாவை சந்திக்கணும் நம்மளை பற்றி அருமையாக பேசுனாங்க நல்லா பாடக்கூடிய ஒரு திறமையான டான்ஸர் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் உண்மைக்குமே சண்முகராஜாவை நான் வாழ்த்துறேன் ஏன்னா ஒவ்வொரு மேடைக்கும் அந்த ஆளுக்கு எனக்கு பெரிய கலவரம்லாம் உண்டாகும் என்னன்னு தெரியல பச்சை புள்ள இன்னைக்கு தான் அடங்கி அடக்கமாக நம்மள்கிட்ட பேசினா நம்ம எங்கிட்ட தோத்துருவோம் அப்படிங்கிற பயத்தோட ஐஸ் வைக்கிறேன் ஐஸ் வச்சுக்கிறாப்புல அப்படி ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா லட்சுமணன் என்னங்க சொல்லுங்க ராதாச்சி யானை இழைச்சிச்சுன்னா இந்த எலி ஏறிக்கிட்டு அடிக்கும் எதுல உன் வாயில எலி பொச்சுலையா சரியா எத்தனையோ ராஜாவை சந்திச்சிருக்கிறேன் அதுல முதலிடத்துல இருக்கக்கூடிய சம்பவங்கள சம்பவராஜா ஒண்ணு அந்த ஆளு சம்பட்டி தெரிக்கணும் இல்லனா நாடக அமைப்பாளர் செய்யாமங்கல ராமதாஸ் மம்பட்டி தெரிக்கணும் ஏய்